எனக்கு தெரியாது. இவளுக்கு மட்டும் எப்படிதான் இவ்வளவு முடி வளர்ந்து தெரியல. முடி இருக்குதா ஆட்டி காட்டுறமா பாவி, என்னதான் முடி இருந்தாலும் இப்படி ஆட்டி காட்டுவாங்க. இவன் யாரா இருப்பா, எந்த ஊரா இருப்பா, இவனுடைய பேர் என்னவா இருக்கும்? பாக்குறதுக்கே தெய்வ கடாட்சமா இருக்கிறா. அந்த அம்மனே நேர்ல வந்தது போல இருக்கிறா. அதனால சாமி பேர் வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஓம் சக்தி என்னடி இது? ஓம் சக்தி கூப்பிட்டா கூட இல்லைன்றாலே. ஒருவேளை படவேட்டம்மனா இருப்பானா? படவேட்டமா இல்ல, நைட்டு ஃபுல்லா தடவட்டமா. என்னம்மா இது? படவேட்டம்மன் கூப்பிட்டா கூட இல்லைன்றாலே. ஒருவேளை சக்தி வாய்ந்த அம்மன் பேரை வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஊத்து காட்டி இல்லம்மா? அவ கடுக்குறா. ஊத்து காட்டு இல்லம்மா இல்லடி, நான் சூத்து காட்டு இல்லம்மா. அடி பாவி, என்னம்மா இது? சாமி பேர் வச்சு கூப்பிட்டா கூட இல்லைன்றா. இவ்ளோ அழகா இருக்கிறா. ஒருவேளை சினிமா நடிகையா இருப்பாளா? ஆமா, சினிமா நடிகைதான் நக்குமா. நான் என்னமோ உன்னை நயன்தாரா நினைச்சேன். நயன்தாரா இல்லடி, அதுல பாதி நயன் மாமா துட்டு கூட இல்ல மாமா துட்டு வாய மூடி. ஏண்டி அதெல்லாம் போன போகட்டும். ஒரு பெண்ணா பிறந்தா அழகா தலைவாரி பூ வைப்பாங்கன்னு பேரு. என்னடி தலை இது? தலையாடிது, தலையாயுது, தலையாடி. அடி பாவி, அப்ப இது ஒரிஜினல் இல்லையா? ஒரிஜினல் கூட வச்சுன்னு வராங்க. எவ்வளவு நேரம் இதே மாட்டினது? காசு போய் உள்ள 1 மணி நேரமா வாடுறம்மா. உள்ள வேற ஒருத்த வச்சாம எப்படி வைக்கிறது கொடுத்து பாவி, இப்படியா வைப்பாங்க? வெயிடிய பாவி, ஒரு ஆடு 8 மாட்டாங்க. ஆடு 8 மாட கூடாதாங்க. ஆணி கூட அடிப்பாங்க. பின்னாடி இது வேற டோர் ஓபன் ஆயிடுச்சு. நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த டோர். ஏண்டி என்னடி ஹேர் ஸ்டைல் இது? டிசிஷன் கேக்குறான் மேக்ரான் ஹேர் ஸ்டைல். கேக்குறான் மேக்ரான் ஸ்டைலா? ஆமா. அப்படினா என்னடி? கேக்குறவங்க எல்லாம் மேசினே வருவேன். பாவி, எப்படி பராமரிக்கிறது? உன் தலை இவ்வளவு அழகா இருக்க, என்னடி போறே? சன்சில்க் போறேன்டி. என்னத்துக்கு நீ சிலுக்கு புளுக்குன்னு அதெல்லாம் போட்டுங்கற? என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணா? வேணும்னா இந்த மண்டக்கால் தூரி ஏறி களிமண் போட்டு பாரு. நான் பாவி, அத கைட்டி வந்து கீழே விழுது. என்னால முடியும், உன்னால முடியுமா? அப் அண்ட் டவுன் முடியாது. அத சட்டா அப்படியே போ. என்னடி எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி ஏண்டி என்னடி ஆச்சு? இல்ல, ஒரு பொம்பளாசம் போட்டு வந்துக்கிறமே வெளியோ. ஆமாண்டி, நிறைய ஆம்பளை பசங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க. சுத்திலும் ஆம்பளை பசங்க தான். நீ வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஆம்பளை பசங்களை பார்த்த உடனே ஆய் அங்கல்ல வாரி வாய் லவ் யூ உம்மான்னு பேசணும். என்னாடி வாய்ஸ் இது? தார் ரோட்ல ஜல்லிக்கல்லையா? என்னடி வாய்ஸ்? ஏண்டி நாங்கெல்லாம் பெண்கள்ரி. நீங்க ஜீவா நாடகம் பண்ற வேணும் வந்து நின்னுச்சோ இல்லையோ? ஆமாண்டி. இம்மா அதோண்டு பையன் எட்டி வேனை பார்த்துட்டு என்ன சொன்னான்? என்னடி சொன்னா? ஜீவா நாடகம் பண்ற வந்து நான் சொன்னேன். என்ன சொன்னா? மச்சான் 5-9 வந்துட்டோம். அடி பாவி, சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டு இருக்கா. அத கூட சொல்லுவாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்கடி. அவன் தான் சொன்னா, நான் இதுங்க சோறு துண்டத்துக்கு நந்து போதுங்க. ஏண்டி தூக்கு கழகத்துல எழுப்புனாங்க, அதனால பார்த்து பார்த்து நடந்துச்சு. யார் யாருக்கோ ஊர் சொத்துன்னு ஏதோ வளர்த்து. ஆனா உனக்கு வளர்ந்துக்குது பாரு. ஒன்னு அரப்பாண்டுக்கு போது, ஒன்னு வந்த வாசிக்கு போது. அடி பாவி, அது என்ன வெட்டி வச்சு வர முடியும்? என்ன பேசுறியா? ஏண்டி நம்ம கம்பெனி ஓனர் கூட இப்ப பப்னா நம்ப அவனுக்கு இப்படி வாழ்ந்துட்டு இப்படி வாழ்ந்துட்டு. ஏண்டி சின்னதானடி இருக்குது ஊர் சோறு கொஞ்சமா துண்ணுங்கடி. ஏண்டி நாங்க சாப்பிட்டு இப்படி வந்தாலும் எலும்புல சொருவி வைக்கிறடி. டா மைக்ல பேசு. ஹலோ ஹலோ, ஏண்டி மை டெஸ்டிங் 1 2 3 9. பாவி, யாரடி சொல்ற? மைக் செக் பண்றேன். நடுவுல இருக்கிற இடத்துல முழுகிட்டியா? பார்த்து தான் செக் பண்றாங்க. ஹலோ ஹலோ, மைக் செக் செக் செக். ஏய் அடி பாவி, அது செக் 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 செக். ஏண்டி நீ சொல்லவே தேவையில்லை. என்னடி பேசு. என்னடி சொல்லுடி. ஏண்டி சன்னாய் போய் நிக்கிற? என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? ஐயோ, செனைக்கு வந்திருக்கேன்.
பாவி தப்பா பேசுறது நீ என்ன? மாடு இல்லம்மா, சாரி தப்பா பேசுற, மாடு இல்ல யானை சனி கொத்து. அடி பாவி என்னடி பேச்சு பேசுற? ஹோல்டர்ல போட்டு வந்துடுறேன். சாக்கடிக்கு போதுடி. எவடி அவ இன்னத்துக்கு எது போறோம் பாதி கூத்துல? டேய் நூடுல்ஸ் மண்டை கூத்து பாரு, என் ஜக்காத்து கொஞ்சமா தண்ணி குடிச்சு வரது உனக்கு என்ன பாதி கூத்துல ஏது எது போயின்னுக்குற? என்னடி பண்ண முடியும்? நாட்டாம்காரு அண்ணன் கூட எத்தனை வந்து இங்க நடுவுல எவ்வளவு ஏது போக பாவி ஏண்டி என் தொண்டையை பார்த்து தப்பா பேசாதடி. நாங்களாம் லேடிஸ்க்கு தொடர்ந்து நாடகம் ஆடுறோம், அதனால தொண்டை கட்டி இருக்குடி. தொண்டை கட்டிக்கிச்சா? ஆமா உனக்கு? ஆமாண்டி. தொண்டை கட்டிக்கிச்சா? ஆமாண்டி தொண்டை கட்டிக்கிச்சா? தொண்டை கட்டிக்கிச்சுடி. தொண்டை கட்டிக்கிச்சுன்னா செக்ஸ் மாத்திரை சாப்பிட கேக்கு. அது விக்ஸ் மாத்திரடி. அது எப்ப மாத்தினாங்க? அது எப்பயும் மாத்திர அப்படியேதான் இருக்குது. ஏண்டி அந்த கதை விடு. ஒரு பெண்ணா பிறந்தா அழகா காதல கம்மல் போடுவாங்கன்னு பேரு. இது என்னடி இது காதல? திஸ் இஸ் அன் கம்பளாம்புல். ஓகே யாரடி இவன்? அது பேரு கம்மல். என் வாயில புள்ளடி. ஐயோ வாயில் நுழையவில்லை. ஏமா இந்த ஊருக்கு அவ்வையார் வந்துக்கிறாங்கம்மா. வாயில் நுழையவில்லை. சாட்ட வாடி எல்லாமே. ஏண்டி இந்த ஊர்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க, அவங்க காதெல்லாம் போய் பாரு, எல்லாரும் கோல்டு கம்பல் போட்டுருப்பாங்க. என்னத்துக்கு காதெல்லாம் போட்டு இருக்கணும்? எப்படி இருந்தாலும் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்காரன் வந்து பாப்பான், அதை கோல்டு கம்பல் அறுத்து திரும்பி அடக்கடல வச்சு ஒயின் சாப்ல குடிச்சிட்டு வந்துருவான். உண்மைதாண்டி. என்ன மாதிரி போட்டு பாருங்க, எவனும் அறுத்து திரும்ப மாட்டான். யாரும் இருக்க மாட்டாங்களா? ஏண்டி என் காதுல இருக்குதே கம்மல், இது எவ்வளவு தெரியுமாடி? இதுதாண்டி 5 லட்சம். என்னடி அப்படி பாக்குற? 5 லட்சம்? ஆமாண்டி 5 லட்சம். 5 லட்சம் டி. எனக்கு ஒரு சந்தேகம் டி. என்னடி சந்தேகம்? 5 லட்சம் ரூபாய் கூத்து கம்பளு வாங்குற ஆளு நைட் ஆனா பேக் தூக்கி ஏன் கூத்து அறுத்து வர? ஏண்டி இந்த நாடே எங்களுதுடி. எங்க கீழே இல்லாத நகை பணமா காசா நாங்க வாரி வாரி எரிப்போட்டி. நீங்க மாறி வாரி எரிக்க மாட்டீங்க. தேவிக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல வரம் போறங்கிட்ட புடிக்கணும் வந்துருவீங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் கம்பளம் ஆயிட்டா? ஆமாண்டி. பின்னாடி 1 ரூபாய் பட்டன் போட்டுங்கிறான். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். ஒரு பக்கம் தான் 1 ரூபாய் பட்டன், இன்னொரு பக்கம் கம்பியை வச்சு விட்டுங்கிறான். சாவி உன் கண்ணு மணி போய் மாட்டணும் பேர் உள்ள. சி அது கூட சொல்ல வந்து. ஆமா சொல்றோம். அது அப்படியே ஆயிடுச்சு. அது திருறோம். ஏண்டி இதெல்லாம் 1 லட்சம் ரூபாய் என்னது? 5 லட்சம் ரூபாய்? 5 லட்சம் 10 லட்சம் குத்து நீங்க வாங்குறீங்க. ஆமாண்டி. No, never. I do not do it. Okay. நீங்க 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்கணும். இது காசு கொடுத்தே வாங்க தேவையில்ல. காசு கொடுக்க தேவையில்லையா? ஆமா. ஏண்டி எங்கடி விக்கிறாங்க எனக்கு சொல்லுடி. அத டீ கடையான போய் எஸ் கிளாஸ் இருக்கு போய் காது மாட்டிக்கோ. அடி எஸ் பொறுக்கினா பொறுக்கி, எஸ் பொறுக்கி, பேப்பர் பொறுக்கி, குப்பு பொறுக்கி, இந்த ஊர்ல கப்பு பொறுக்கி. கப்பு பொறுக்கி தான் ஒருத்தன் போய் உட்டாம் சட்டை 2 கப்பு வாங்கினானு. அந்த அக்காவுக்கு பேரு டீ கப்பு எதுக்கு? டீ கப்பு எதுக்கு? டீ குடிக்கிறதுக்கு தான் டீ கப்பு. அது மாதிரி காதுல மாட்டினே கொஞ்ச நேரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் டீ குடிப்பேன். ரெண்டுத்துக்கும் யூஸ் அடிச்சிடும். ஓகே ஏண்டி எங்களை பார்த்து எப்பயுமே மதிப்பா பேசணும்டி. ஏன் என்னடி தப்பா பேசுறேன்? ஆமா எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து திருநங்கைகள் அழகா பேர் வச்சிருக்காங்கடி. வாயா செல்ல குட்டி போய் சவர குஞ்சோ அதுல கூட இருக்குது. ஏண்டி கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அழகா திருநங்கைகள் பேர் வச்சிருக்காங்க. நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் வாங்குறாங்க, அவார்டு வாங்குறாங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல. ஆமாண்டி. எல்லாருமே நல்ல முறையில வாயறாங்க, நல்ல முறையில இது பண்றாங்க. எங்க கம்பெனில இருக்கிறவங்க திருநங்கைகள் கிடையாது, வேற என்னடி? திருட்டு நங்கைகள். கதை அப்படியே ஆயிடுச்சு. பின்னாடி யாரா மாங்காய் தேங்காய் மரம் இருக்கும் போதுமா காலையில கூத்து முடிஞ்சா திருட்டு போடுவாங்க. பாவி என்ன பார்த்தா மாங்காய் தேங்காய் திருடுற மாதிரி தெரியுது. நீ அக்கல்லையே அடிக்கணும் வந்துருவேன். அந்த கதை ஆயிடுச்சு. கடைசி இருக்கும் பேரை சொல்லி அதை சொல்லுடி. என் பேரா கேக்குறேன்? உன் பேராடி என்னடி பாக்குறேன்? நல்லா இருக்குதா நீ பேரு? அந்த என் தோம் ஒண்ணு வச்சிருக்கிறான், அதெல்லாம் சொல்லுவான். அடி பாவி அவர் எங்க அண்ணன்டி. ஏண்டி அப்படி கிடையாது. நானு ஏன் பிறந்ததுல இருந்து சொல்றேன், அப்பதான் எல்லாருமே புரியும் தெரியும். சொல்லுடி. நான் சொன்னா என் பேர் எல்லாருமே திருப்பி சொல்லணும். எல்லாரும் திருப்பி சொல்லணுமா? ஆமா. அந்த பேர் எல்லாரும் திருப்பி சொல்லுவீங்களா? சொல்லலாம். நீங்க சொல்லுவீங்களா? சொல்றாங்களாண்டி. சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தான் சொல்றாங்க, மீதெல்லாம் பிளாஸ்டிக் போட்டு வச்சிருக்கு. ஆஹா அது வந்து மூஞ்சி வந்து சரியில்லைன்னா அப்படிதான் இருக்கும் நம்ம மூஞ்சி. வர சொல்லி மூஞ்சி சிரிச்சுன்னு வந்திருக்கணும். நித்தியாவடியா ஒழுங்கா மூஞ்சி காமிக்கணும் அப்படியா சொல்லுவாங்க. என்ன பார்த்தாடி அந்த வார்த்தை கேக்குறேன்? உன்ன இல்ல
கோபால். பேரு சொல்லி நான் அம்மா வயித்துல சொல்ல திடீர்னு எட்டு வச்சுட்டேன். எட்டு வந்துச்சுட்டேன். எங்க அம்மாக்கு வயிற்று வலி வந்துச்சா? அப்படியே ரெடி ஆச்சு. என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. ஏதோ வண்டி கூப்பிட்டாங்க, ஒரு வண்டி வரல. அதனால முன்னாடி ஒரு வண்டி இப்படி நட்டுன்னு இருக்குமே, பாத்திருக்கேன். இல்லடி உள்ள போதாரு பார்த்தா தூக்குமே. பாம்படியே இரு. அந்த கிரேன் வண்டி, நீ கொக்கி வண்டி. கிரேன் வண்டியா? அந்த கிரேன் வண்டியோட டிரைவர் எங்க அப்பா. அப்பா இதுக்கு மீறி விட்டா குழந்தை பிறந்துரும் சொல்லிட்டு அந்த கிரேன் வண்டியில வாரி போட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. எவ்வளவு வேகண்டி? 99 கிலோமீட்டர். அதுல கூட போயினே சொல்ல பாதியிலே நான் பிறந்துட்டேன். அந்த வண்டியிலே நான் பிறந்ததுனால வண்டியோட ஞாபகத்தமா எங்க அப்பா எனக்கு கிரேன் பேர் வச்சிருக்காரு. அப்ப உன் பேரு கிரேனா? நோ 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 நோ. என்னடி நோ நோ? யாரனா என்ன கிரேன் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஐ டு நாட் லைக் இட். ஏண்டி வேற எப்படி தாண்டி கூப்பிடணும்? எங்க அப்பாவோட இன்சிலோட சேர்த்தா என் பேர் கூப்பிடணும். நீ தாண்டி நல்ல பொண்ணு. உங்க அப்பாவோட பேர் என்னடி? எங்க அப்பா பேரு ஓம் சக்தி ராமையா. ஓம் சக்தி ராமையா. முதல்ல எழுத்து ஓ. ஓ. என் பேர் கிரேன். கிரேன். ரெண்டு திசை சொல்லு. உங்க அப்பாவோட பேரு ஓம் சக்தி ராமையா. முதல்ல எழுத்து ஓம். உங்களுடைய பேரு கிரேன். அப்போ உன் பேரு ஓம். இன்னொரு வாட்டி கூட அடி. இன்னொரு வாட்டி. வலிக்காது. ஏண்டி வலிக்கிற? 9 கட்டம் வலிக்காது. ஏய் போடி உள்ள. இந்த பெருசுக்கு நான் உள்ள போனா. போயிட்டு வரேன்னா? போயிட்டு வாடி. உங்க வீட்டுக்காரர் பாத்துட்டு நான் எங்க வீட்டுக்காரர் அதை தப்பா கட்டி மாமா வர பாத்துட்டாரு. இன்று போல் இன்று நலமாக இருக்க வேண்டும். அப்படியா? என்ன வந்தது இவன் சும்மாவே இருக்க மாட்டாங்க. உலகமே சுத்துது. போடா உள்ள. உள்ள போடான்னு உள்ள போனா போல பார்த்தா ஒரு மூத்த நாத்து அடிக்கிறேன். இல்ல ரூம் உள்ள போ சொல்லி. டேய் எனக்கு ரூம் உனக்கு. ரூம் இல்ல இது. ரூம். ஏய் ஏமா இதுக்கு அப்புறம் உனக்கு உள்ள வேலையே வெளிய வேலை கிடையாது. ஏய் உள்ள போடா. ஏமா ஏய் ஏமா உள்ள போடா. அது உள்ள போடா. என்னடா? இல்ல உள்ள போ சொன்னேனா போவாதுல. ஏய் கை எங்கடா போகுது? கை வாட்டத்தில் நிக்கிறியா நான் சொன்னேன். முட்டை நீ உள்ளே போவா. வெளிய போடி. கவலி என்னங்க? உனக்கும் எனக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்னங்க? அப்படி இருந்தும் இந்த திருமண நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும்.
பிரசனுக்கு இதே கண்டுகளிக்க வேண்டும். அப்படியாங்க? சரிங்க. பெண்கள் ஆட சொல்றது நாட்டியம். ஆமா. நீ என்ன தண்ணியில விழுந்த தவுட்டு போற மாதிரி லப்பம் என்ன பண்ற? அவ ஆனது பரதநாட்டியம். நானது வராத நாட்டியம். வராத நாட்டியம். ஆமா. வராத நாட்டியம் வேண்டாம். வந்த நாட்டியமே ஆடலோட பாடு. ஆமா. எப்ப செய்றா? அடாட்ட வரே. வாழ்க வாழ்க. வாழ்த்துக்கள் மகா. வளர்க உன்னுடைய கலை. வளர்க மாமா. ஏய் திருடன் கொஞ்சா. ஏய் என்ன பண்றாங்க? ஏய் ஏன் பண்ண உள்ள? லைட் ஆஃப் பண்றா இப்பதான். டா. மூஞ்சி எங்கடா? என்னடா? யாரா இங்க போடு போச்சுக்கு லைட் ஆஃப் பண்றா அந்த கம்பெனி. அதுக்கு லைட் ஆஃப் பண்ணா. டா சொல்லுடா. மூஞ்சி மேலக்கு தான் கீக்குதா. எங்க வச்சாலும் வரவங்க எல்லாம் கீயா போடு. வரவங்களா? இது கீ நான் தங்கச்சி எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்லுடா. அம்மா என்ன கூப்பிட்டா? மாமான்னு கூப்பிட்டா. என்ன மேல கை வைக்கிறா? ஐயோ மாமான்னு கூப்பிட்டால என் கரண்ட் என் கட்டிக்கு ஆவாது. கரண்ட் அப்படியே பாத்து ஆவுது. லைன் கொடுக்கிறது தான் ஆள் இல்ல. கொடுப்பாங்க. சரி போடா போடு. உன் அடுத்த காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இந்த உட்கார்ந்து வீட்ல விளையாடுறதா? யார் அவரு? ஏய் உட்கார்ந்து இருக்காரு. யார் அவரு? விளையாடுறதா? யாரு? இவர் தான் மகாராஜா. மகாராஜா செட்டி ராஜா. ஜி மகாராஜா. மகாராஜா. அவர் பாடி அழகா ஆடணும். அழகா பாடணும். ஆஜ லொட லொடன்னு பாடு. என்னது லொட? ஆடணும் பாடு.
அண்ணான்றா. என்னடா என்ன பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்குதா? ஆமாடா நீ அண்ணாவே கூப்பிடு. மாமானா கூட முதலாளிக்குத்தான். முதலாளின்னா? அண்ணா அண்ணா அன்னைக்கு. ஏய் மூதேவி என்னடா பேசுற ஏம்மா, டேய் கவலைப்படாத. ஆ. அண்ணன் வேற கூப்பிட்டுக்கிற. ஆமா. நீ வேற தங்கச்சி வேற ஆயிட்டுக்கிற. ஆ. போனா போதா? ஏம்மா, மூணுக்கு காட்டு போ. என்னத்துற மூணுத்தியும் ஆட்டல் ஆட்டல். ஆட்டல் ஆட்டல். ஒப்பினையும் அப்படின்னு நீ காட்ட 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 உக்காடுவோம் அப்படியே கிளம்பணும். என்னத்துறா ஆசை ஆசை. அப்படியா வெறித்தனமா காட்டு. தோல்ல காத்துல ஆடுது மிகவும் அற்புதமாக இருந்தது. அவர்களுக்கு தேவையான சன்மானத்தை ஐயா உள்ளே சென்று நீ கவலைப்படாத. வாரி வாரி சுருக்கப்பட்ட எல்லாரையும் ஊம்பலூர் சொல்லுகிறேன். ஏய். போனோன்னு அவுத்து வச்சு வந்துட்டான். என்னத்த சம்பளத்தா ஏய் உன் வார்த்தை ஃபுல்லா அவுத்து வைக்கிறதுலயே இருக்குது. ரூம்ல சரி, ஏகட்ட புறப்படு. போட்டுமா எலி உனக்கு அரண்மனையில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆமா அத போய் முடிச்சிட்டு இரு. ஆ, எனக்கும் மகாராணிக்கு நந்தவனத்துக்கு வேலை இருக்குது. இந்த வேலை இது இதை முடிச்சிட்டு பிறகு வர கூட அப்படி எனக்கு இங்க வேலை கிடையாது. இருந்தாலும் நமக்கு திருமணமாகி வாடகைக்கு உனக்கு நான் என்ன வேலை சொன்னேன்? இப்ப ஏத்துக்கிறா. அரண்மனை வேலை இருக்கு. ஆமா அந்த வேலையை போய் பாடுறான்னு சொன்னேன். ஆமாங்க. இங்க என்ன பண்ற? வெளியில வேலை முடிஞ்சு போச்சு. ஆ, அதனால உள்ள வந்துக்கிறேன். வெளியில வேலை முடிஞ்சு போச்சு, உள்ள வந்திருக்க. இது உள்ள வந்துக்கிறேன். இப்போ இதுதான் உள்ள வா. உள்ள ஏதாவது வேலை ஒத்தனா ஏய். செய்ய. அரண்மனைக்கு ஏகப்பட்ட கூட ஐயா உள்ள முடிச்சிட்டுங்க. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நந்தவனத்து வேலை இருக்குது. இங்க இதை முடிச்சிட்டு பிறகு வரோம். உங்க ரெண்டு பேருக்கு மட்டும். ஆமாண்டா. என்ன வேலை இருக்குதா? நான் வெங்காயம் நாட்ட போறேன். நீ வெங்காயம் வெட்டியா? நான் மாவு பேசுறேன். மாவு வெங்காயம் வெட்டி எனக்கு மாவு பேசி தெரியாது. ஏய் தோல் அது குடிக்கிறா. போடா. ஏய் கனகவல்லி, என்னங்க உனக்கும் எனக்கு திருமணமாகி திருமணமாக்கி பல ஆண்டுகள் ஆகின. உண்மைதாங்க. அப்படி இருந்தும் உன் முகத்தை நான் பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது என் மனமெல்லாம் ஏண்டா உனக்கு நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டேன். இங்க வேலை கிடையாதுன்ட்டு ஆமாடா போயிட்டு எப்போ வரட்டா போயிட்டு எப்போ வரட்டா
உங்க அக்கா பொண்ணு உட்கார்ந்து இருக்கா ஒரு வாரம் லீவு கேட்டேன். அந்த கதை முடிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா. இன்னைக்குதான் முடிஞ்சிச்சு. இப்பதான் முடிஞ்சிட்டு இப்பதான் வந்தேன். சரி ஆகட்டும். நீ ஒரு வாரம் லீவு கட்டல. ஆமா. இன்று முதல் உனக்கு ஒரு வாரம் லீவு. ஒரு வாரம் லீவு. ஆமாண்டா. வீட்டுல போய் சந்தோஷம் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தா போதும். அதுக்குள்ள கூப்பிட மாட்டல. கூப்பிட மாட்டேன் போடா. கரவள்ளி இருந்தாலும் இந்த நேரத்துல நான் பார்க்க எப்படிங்க இருக்கு சொல்லட்டுமா? சொல்லித்தான் பட்டாம்பூச்சி